வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேற்று நான் சொன்ன மாதிரியே கவர்மெண்ட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரேடியாக மேலே தூக்கினாங்க. நேற்று ஒரு மொரால் பூஸ்டராக இருக்கட்டும்னு நிஃப்டியோட க்ளோசிங் பார்க்கல. பட் சென்செக்ஸ் 809 பாயிண்ட் ப்ளஸில் இருந்தது. அட் ஒன் டைம் நிஃப்டி 80 பாயிண்ட் லோவில் இருந்தது. இது மாதிரி வொலட்டாலிட்டி உங்களுக்கு நல்லா காசு பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இந்த வொலட்டாலிட்டியை யூஸ் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது உங்களோட ஸ்கில்லை பொறுத்து இருக்குது, உங்கள் டெம்பரமெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஸோ இது மாதிரி வைலண்ட் ஸ்விங்ஸ் வரும். இந்த ஸ்விங்ஸை நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். இன்றைக்கி காலத்தில் மார்க்கெட் 26 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டியை வச்சு ஏற்ற பார்க்குறாங்க. பேங்க் நிஃப்டி 85 பாயிண்டில் இருக்குது. பட் நம்ம ஃபண்டமெண்டல்ஸில் ஃபோக்கஸ்டாக இருப்போம். டெய்லி தட்டிகிட்டே இருப்போம். 8750 கோல்டு வாங்கலாமா அப்படின்னு பல பேர் கேட்டீங்க. வாங்குங்கன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி 9130 ரூபா ஆயிடுச்சு. ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. ஒரு கிராமுக்கு 380 ரூபா கிடச்சிதுன்னா ஓகே, 380னா 380. ஆனால் நீங்கள் ரிட்டர்ன்ஸாக பார்த்தீங்கன்னா நியர்லி ஆல்மோஸ்ட் 4% ரிட்டர்ன் வந்துருச்சு. இல்லாட்டாலும் 4% ரிட்டர்ன் வந்துடும். 3 நாளைக்கு 4% ரிட்டர்னுங்கிறது ஃபினாமினல் ரிட்டர்ன். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன எப்படி பாலை எங்கே ப்ளேஸ் பண்ணலான்னு. இது நான் திரும்பி சொல்கிற மாதிரி T20 இல்லை, டெஸ்ட் மேட்ச்சு. ஸோ பாலை ஃபீல்டை ஒர்க் பண்ணி எப்படி சிங்கிள்ஸு 2ன்னு எடுக்கிறதுங்கிறத பார்த்து ஆடணும். அதுதான் நான் சொல்ல வேண்டியது. அமெரிக்காவில் ஜெரோம் பவுல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டேன்ட்டார். என்ன சொல்லிட்டாருன்னா, இன்ஃப்ளேஷன் வரும், எக்கானமி இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, குறைக்கிறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, என் மேலே ப்ரெஷர் போட்டாலும் நான் குறைக்க மாட்டேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டார். இப்போதைக்கு ஜூலை தான் அடுத்த மீட்டிங்கு. இன்னும் 3 ரேட் கட் வரும்னு மார்க்கெட் எதிர்பார்க்குது. எனக்கு தெரியல, ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏறும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா மார்ச்லேயே எல்லோரும் இம்போர்ட் பண்ணிட்டாங்க வேணுங்கிறதெல்லாம். ஏப்ரல் 1, மே 20, ஜூன் வரைக்கும் ஒரு குவார்ட்டர் ஸ்டாக் முன்னாடியே இருக்கும். அந்த ஸ்டாக் முடிஞ்சப்புறம்தான் டேரிஃபோட இம்பேக்ட் வரும். டேரிஃபோட இம்பேக்ட் அக்லியாக இருக்கும். லிபரேஷன் டேயே நடக்கலை அப்படின்னு நினச்சி மார்க்கெட் பிஹேவ் பண்ணிட்டுனா மார்க்கெட்டை தலையில் தட்டுவாங்க. எனிவே அது லேட்டர். இன்றைக்கி ஜெரோம் பவுல் ரேட் கட் பண்ணல அப்படின்னு ஒன்றே கோல்டு இறங்குற மாதிரி இறங்கி திரும்பி ஏறிடுச்சு. நம்மளை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் நம்மளுக்கு கோல்டு ஸ்டெடியாக இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு கேள்வி. இன்றைக்கி ஜெரோம் பவுலை பற்றி. நேற்று தான் டாட்டா மோட்டார்ஸ் ஈவினிங் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக படித்தேன். ஸோ இப்போ என்ன மாற்றிட்டாங்கன்னா, டாட்டா மோட்டாருங்கிற கம்பெனி அப்படியே இருக்கும், அதுலேருந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்பின் ஆஃப் ஆகிடும். ஸோ ஒரு கம்பெனி டாட்டா மோட்டார் ஷேர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள் கிடைக்கும். அப்படின்னா டாட்டா கேபிட்டலும் டாட்டா டெக்னாலஜிஸும் பேசஞ்சர் கார்லேயே இருக்கும், கமர்ஷியல் வெஹிக்கிள் தனியாக போயிடும். ஸோ தட் கிரேட்டர் வியூ ஆன் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். ஸோ எனி கடனும் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டாட்டா சன்ஸ் வில் ஓன் டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸு. யார் எந்த கம்பெனியில் சேர்மனாக இருப்பாங்கங்கிறத பார்த்து தான் தெரியும். பிவி பாலாஜி ஒரு கம்பெனிக்கு சேர்மன் ஆகிறாரா, இல்லை ரெண்டுத்தையும் சந்திரசேகரை கண்டினியூ பண்ணுறாராங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நேற்று டாட்டா மோட்டார்ஸுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் 2மே பாசிட்டிவ் நியூஸு. ஒன்று ஆல்மோஸ்ட் 100%, 99.6 இந்த இதுக்கு ஓட்டு போட்டாங்க, ஸ்ப்ரெட்டுக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்தியா யூகே ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியா யூகே ட்ரீட்டி படி ஜாகுவார் லேண்ட் ரோவரோட டியூட்டி 100லேருந்து 10 குறையும். ஒரு கண்ட்ரிக்கும் கோட்டா இருக்கும், இந்த கோட்டா வச்சு தான் நடக்கும் அப்படின்னு பேசுகிறாங்க ஒரு காருக்கும். பட் இந்த கோட்டாவை இவங்க ஃபேவரபுளாக முடிச்சுப்பாங்கங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா இவங்க தான் ஒன்லி மேஜர் கார் இம்போர்ட்டர். ஸோ இண்டோ யூகே டீலுங்கிறது இவங்களுக்கு டாட்டா மோட்டார்ஸுக்கு நல்லதாக போச்சு. எல்லிலிங்கிற கம்பெனி மான்ஜோரோ அப்படிங்கிற வெயிட் லாஸ் ட்ரக்கை இங்கே இறக்கினாங்க. 2 மாதத்தில் சேல்ஸ் ட்ரிப்பிள் ஆகிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ மான்ஜாரோவுக்கு இந்தியாவில் நல்ல வெல்கம் இருக்கும். ஓசிம்பேக்கும் வீகோவிக்கும் நல்லா வரும், இப்போ லான்ச் பண்ணுறாங்களோ. பட் இதை டாக்டர் ரெட்டிக்கும் நாட்கோக்கும் சன் ஃபார்மா இது மாதிரி கம்பெனிக்கெலாம் தான்
பின்னாடி பெரிய வெற்றியாக பார்க்குறேன். ஏன்னா அவங்க ஆல்டர்னேட் ட்ரக்ஸை குயிக்காக பண்ணி ஆரம்பித்தாங்க. நோவோ நார்டிஸ்காலேயே டிமாண்டை மீட் பண்ண முடியாதனால அமெரிக்காவில் காம்பவுண்டிங் அப்படின்னுங்கிறத அலோவ் பண்ணிட்டாங்க. காம்பவுண்டிங்னா என்னென்னா, இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சு நீங்களே ஒரு காம்பவுண்ட் பண்ணலாம் அதே எஃபெக்ட்டுக்குன்னு. இது வந்து நோவோ நார்டிஸ்க் சேலை அமெரிக்காவில் இம்பேக்ட் பண்ணுது. இந்த அளவுக்கு இம்பேக்ட் வந்து எதிர்பார்க்கல நோவோ நார்டிஸ்க்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டு சரியில்லைன்னா என்னெல்லாம் ஆகுங்கிறதுக்கு ஏத்தர் ஐபிஓ ஒரு எக்ஸாம்பிள். ஏத்தர் ஐபிஓ வந்து ஆக்சுவலி ஏத்தர் இஸ் இன் அ பெட்டர் ஷேப் தென் ஓலா. ஏன்னா இவங்கள்ட்ட ஹோம் க்ரோன் பைக் இருக்குது, பைக்கு விற்றுட்ருக்கு. இருந்தாலும் மார்க்கெட் இவங்களை புறக்கணிச்சிருச்சு. இது வந்து பயங்கர ப்ரெஷர் சுச்சுவேஷன். ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற சுச்சுவேஷன்னால கேபிட்டல் ஃப்ளோ ஈஸியாக வர மாட்டேங்குது, பணம் உள்ளே வரல. மார்க்கெட் இஃபியாக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை போட்டு தர்மடி அடிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூகுள் ஒரு 200 பேரை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 700-800 பேரை அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ கூகுள் வந்து டோட்டலாக ஒரு இந்த வருஷத்துலேயே ஒரு 20,000 பேரை மட்டும் வேலையை விட்டு எல்லா இடத்துலையும் அனுப்பிச்சிருக்காங்க. கூகுளோட ஸ்டாக் 8% கவுந்திருக்கு. ஏன்னா ஆப்பிள் வந்து சஃபாரியில் ஏஐ யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. பட் டிஃபால்ட் ப்ரௌசர் கூகுளாக தான் இருக்கும். பட் இதில் இன்னொரு 10% கீழே வந்ததுன்னா கூகுளை நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் சந்தேகமாக இருந்தால் வைமு அப்படின்னு ஒரு கோடு போட்டு பாருங்கள். வைமுங்கிறது கூகுளோட செல்ஃப் டிரைவிங் கார். ஆல்ரெடி 10 மில்லியன் காருக்கு மேலே ஓட்டிட்டாங்க. ஃபோன்பே அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து $15 பில்லியன் ஐபிஓ போடுறேங்கிறாங்க. கூகுள் பே ஃபோன்பேக்கு ஈக்குவலான கம்பெனி என்ன வேல்யூவேஷன் நீங்களே பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஒரு ஊர்லேயும் கூகுள் பே உட்காந்துட்ருக்கான். ஸோ கூகுளோட ரியல் வேல்யூ மார்க்கெட்டில் இன்னும் வரல. இங்கேருந்து இன்னொரு 10% இறங்கிட்டுனா வி கேன் ஆல்வேஸ் கன்சிடர் கூகுள். இன்றைக்கி எலான் மஸ்க்கு ஒரே கொண்டாட்டம். ஏன்னா ட்ரம்ப் வந்து மோடிஜி மை ஃப்ரெண்டுகிட்ட பேசி இப்போ ஸ்டார்லிங்குக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு. இந்தியாவில் ரோல் அவுட் பண்ணுவாங்க. இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணால் இன்டர்நெட் பார்க்கலாங்கிற மாதிரி ஆகிடும். என்ன காஸ்ட்டு தான் ஜாஸ்தி ஆகும். ட்ராயும் மற்ற டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. ஸோ இதே சமயத்தில் ஒன்று சொல்ல மறந்துட்டு, பெயின் கேபிட்டலும் சிசிஐக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க மணப்புரமில் ஸ்டாக் வாங்குறதுக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு மேலேயும் கீழியும் போகுது. நம்மளுக்கு வேணுங்கிற ஸ்டாக்கை 1-2 டெய்லி கன்சிடர் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. கூட விஷ்ணு இருக்கார், நீ கேள்வி கேட்பாரு, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். சார், கமெண்ட்ஸில் நிறைய கேள்விகள் வந்திருக்கு. எஸ் பேங்க் பற்றி 2 நாளாக நீங்கள் கொடுத்த கிளாரிஃபிகேஷன் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற கமெண்ட்ஸையும் இதில் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி முக்கியமான ஒரு 2-3 கேள்விகள் சார். வோல்டாஸ் ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ₹7. வோல்டாஸ் டாடா கம்பெனி தானே சார்? இருக்குது, என்கிட்ட ரொம்ப நாளைக்கு முன்னாடியே. உங்ககிட்ட இருக்குது சார், நாங்கள் என்ன பண்ணலாம்? இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அவங்க மெயின் பிஸ்னஸே வந்து ஏசி அண்ட் ஏசி சிஸ்டம்ஸ். நீ பார்க்கணுன்னு நினைக்கிறதே டிசம்பர் ஜனவரியில் பார்க்கணும், நாட் நோ. ஒய் டிசம்பர் ஜனவரி சார்? அப்போ ஏசி சேல்ஸ் இருக்காது, மார்க்கெட் வுட் ஹவ் லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ ஏசி எங்கேன்னு எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க. எல்லா ஏசி ஸ்டாக்கும் மேலே இருக்கும், இதுவும் மேலே இருக்கும். ஸோ இப்போ அதுக்கான டைம் இல்லை. ஓகே, ஏசி வாங்குறதுக்கான டைம் இப்போங்கிறதுனால ஏசி ஸ்டாக் வாங்குறதுக்கான டைம் இப்போ கிடையாது. ஓகே, டாடா கெமிக்கல்ஸ் ₹11 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணி நல்ல கம்பெனி. பட் ஒன்று இந்த சோடியம் பைகார்பனேட் தான் அவங்களோட மெயின் ப்ராடக்ட்டு. ஒரு கமாடிட்டி பிளேயர். அவங்க பிராண்டு டெவலப் பண்ணுறதும் வேறு கம்பெனிக்கு மாற்றிட்டாங்க. இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா டாடா அண்ட் சன்ஸோட ஸ்டேக் இதில் இருக்குது. சார் இதுவே ₹10 ஃபேஸ் வேல்யூ கம்பெனி, PE 80 இருக்குது சார் ஆக்சுவலாக. ஏன்னா சோடியம் கார்பனேட் லாஸ் ஆகிருக்கு. ஸோ போன 2 குவார்ட்டர் லாஸில் இருந்ததுனால இந்த ப்ராப்ளம். சோடியம் பைகார்பனேட் சேல்ஸ் நார்மல் ஆச்சுன்னா PE ரேஷியோ குறைஞ்சிடும். யுனைடெட் ப்ரீவரிஸோட Q4 ரிசல்ட் வந்திருக்கு சார். 20% நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. PB ரேஷியோ எவ்வளோ? 125 சார். இதே வந்து ஓன்டு பை ஃபாரின் கம்பெனி. அதோட கம்பெனி ஹோல்டிங் கம்பெனியோட PBI பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். டியாகியோ பிக்கஸ்ட் லிக்கர் கம்பெனி பார்த்தீங்கன்னா 10 கூட இருக்காது. நம்ம ஊரில் வந்து பயங்கரமாக ஏற்றி வச்சு ஆற்றி எடுத்தால் நம்மளுக்கு நல்லதுன்னு நினச்சின்னு நம்ம லிக்கர் ஸ்டாக்குக்கு ஏற்றுறோம். ஓகே, அவ்வளோ வேல்யூ கிடையாது. ஏன்னா பியரை ஈஸியாக எல்லா கடையிலையும் விற்கலாமா? முடியாது. ஆமாம். அதுதான் ரீசன். இன்னைக்கு வந்து டாடா மோட்டார் ஸ்டாக் ஒரு 4% கிட்ட ஏறி இருக்கு சார். அதுக்கு வந்து இந்த UK ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆனது ஒரு முக்கியமானதாக சொல்கிறாங்க. ஒன்று ட்ரேட் டீலு, ரெண்டாவது அவங்க வந்து கிரேட்டர் ஃபோக்கஸ் ஆகி கமர்ஷியல் வெஹிக்கிளை தனியாக பிரிச்சுட்டாங்க. பேசஞ்சர் வெஹிக்கிள் தனியாக இருக்குது. பேசஞ்சர் வெஹிக்கிள்லேயே 3 கம்பெனி இருக்குது. ஒன்று கார்ஸு,
ஒன்று எலக்ட்ரிக்கு, மூணாவது JLR. பேசஞ்சர் கம்பெனியே எலக்ட்ரிக் கம்பெனியே தனியாக பிரியும்னு ஒரு ரூமர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ டாடா எலக்ட்ரிக்னு ஒரு கம்பெனியாக பிரிஞ்சு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. JLRம் எலக்ட்ரிக் காரும் பிரியும். அது 10 வருஷத்தில் நடக்கலாம், 15 வருஷத்தில் நடக்கலாம், 50 வருஷத்தில் நடக்கலாம். பட் அதில் 3 கம்பெனி இருக்குது. அண்ட் நவ் கிளியர் டாடா டெக்னாலஜிஸும் டாட்டாவோட கேபிட்டல் ஷேர்ஸும் உனக்கு அங்கே தான் இருக்கும். நான் ரெண்டுத்தையும் ஹோல்டு பண்ணிக்கலாம். சார், இந்த ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டேரிஃப் வாருக்கு அவர் 90 டேஸ் கேப் கொடுத்துருக்காருல சார், அந்த 90 டே கேப்புக்குள்ளே இப்போ இந்தியா பாகிஸ்தான் வார் வந்து எஸ்கலேட் ஆகிருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஒரு பிரச்சனை ஆல்ரெடி இருக்குது, சரி 90 நாள் டைம் கிடச்சதுன்னு பார்த்தா அடுத்த பிரச்சனை வந்து நிற்கிது. அது ஓகே சார், முதலீட்டாளர் உலகத்துக்குள்ளே பேசுவோம் சார். இப்போ முதலீட்டாளர்கள் என்ன பண்ணணும்? காஷன் எக்ஸசைஸ் பண்ணுமா? ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னோட ஸ்ட்ராட்டஜி கிளியர் ஸ்ட்ராட்டஜி. தங்கம் இருக்கவே இருக்கும். உங்கள்கிட்ட பணம் கம்மியாக இருக்கிற தங்கமும் டாலர் ஸ்டாக்ஸும் வச்சுருக்கீங்க. பணம் நிறைய இருக்கா? டாலரு, பணம், ஸ்டாக்ஸு, தங்கம், வெளிநாட்டு முதலீடு. இந்தியாவில் எந்த ஸ்டாக்கெல்லாம் சீப்பாக இருக்கோ அதை வாங்குவோம். இதை தவிர வேறு ஒன்றும் நம்ம பண்ணவே வேண்டாம். தெர் இஸ் மார்க்கெட் வரும் போகும், வார் வரும் போகும், அதெல்லாம் பற்றி கவலையே படக்கூடாது. ரைட்டாக இந்தியா பல வார்கள் பார்த்துருச்சு. ஸோ இன்னும் 2-3 வார் பார்த்தா பார்க்கும். யூ ஆர் பெட்டிங் ஆன் ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டலி சீப் ஸ்டாக்னா கன்சிடர் பண்ணி வச்சுக்கோங்க, வெயிட் பண்ணுங்கள், இதுவும் கடந்து போகும். இப்படின்னா பயப்படவே கூடாது. ஓகே சார், அதை தான் நாங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஓகே சார், இன்றைக்கி இவ்வளோ தான் கேள்வி. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம சாட்டர்டே சண்டே செஷனில் அதை பற்றி பேசுவோம் சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. எங்கள்கிட்ட 4 சேனல் இருக்குது. இந்த 4 சேனல் பைசா போல்தா ஹேனி ஹிந்திலையும், மணி மாத்துன்னு கன்னடாலையும், மணி மாத்துடுன்னு தெலுங்குலேயும், மணிப்பேச்சு மலையாளம்னு மலையாளத்துலேயும் இருக்குது. உங்களில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த லாங்குவேஜஸ்லாம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க மதர் டங்லேயே பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது IRDA அல்லது RBI ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.